வணக்கம். இதுவரையிலும் வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வாகை தமிழா சேனல்ல மூட்டு வலி மற்றும் ஜாயிண்ட் பெயின்ஸ்ல இருக்கக்கூடிய வலிகளை எப்படி நீக்கலாம், அது மட்டும் இல்லாம முதுகு தண்டுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முதுகு தண்டு வலினால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. முக்கியமா குழந்தை பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஏன்னா அதுல சிசரியன் பண்ணவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணனால பெயின் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி நீங்க ஒரு இது தேநீர் மாதிரி எப்படி தயாரிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை போட்டிருக்கோம். பாருங்க, இதுல நான் எடுத்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். இது கடைகள்ல எல்லா கடைகள்லயும் கிடைக்கக்கூடியதுதான். நீங்க இத ஒரு கப், நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்ல பாத்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அளவு நான் பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன். இது பாத்தீங்கன்னா எல்லா நோய்களும் இதுல நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்கு. யாரும் பயன்படுத்துறதே இல்ல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா நோய்களுக்கும் இது குணப்படுத்தும். முக்கியமா பாத்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜீரகம், நம்ம ரெகுலரா ரசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீரகம். இது இது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஆஃப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதே இதுல பவுல்ல பாத்தீங்கன்னா ஆஃப் பவுல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அரை இது எடுத்துக்கிட்டேன். இது பாத்தீங்கன்னா நல்லா உடம்ப சீர்படுத்துறதுனாலதான் இதுக்கு பேர் சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னே சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி. இது அதே அளவு, இது மட்டும்தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஜீரகம் அரை கப் அதே அதுல கப்ல. கொத்தமல்லி பாத்தீங்கன்னா அதுவும் ஆஃப் கப்பு. இது பாத்தீங்கன்னா நிறைய தெரியும், பித்தம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிப்பாங்க. அப்ப உங்களுக்கு பித்தம் அதெல்லாம் சரியாயிடும். சோ இது ஆஃப் கப் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஓமம். ஓமமும் பாத்தீங்கன்னா அரை கப் எடுத்துக்கணும். அதாவது கொத்தமல்லி, ஓமம், ஜீரகம், அடுத்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ஒரு கப்பு, இது அரை கப்பு. இது கொத்தமல்லி அரை கப், ஓமம் அரை கப்பு. இது பாத்தீங்கன்னா ஓமம் பாத்தீங்கன்னா நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் சளி, இதுல பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஓமம் நல்ல பயனுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் சுகர் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெந்தயம் ரொம்ப நல்லது. இது சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாவே போதும். இதையெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா இது வடை சட்டியில போட்டுட்டு நல்லா வறுக்க போறோம். இது வறுக்கிறது எப்படி அப்படின்னா ரொம்ப கம்மியான மீடியமான சிம்ல வச்சுட்டு நீங்க வறுக்கணும். ஏன்னா ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா எல்லாமே கருகிடும். ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தனித்தனியா ஒரே டைம்ல எல்லாத்தையும் போட்டு வறுக்காதீங்க. தனித்தனியா பெருஞ்சீரகம் தனியா, அந்த சீரகம் தனியா வருங்க. இந்த ஒன்னொன்னையும் நீங்க தனித்தனியா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியா கடாயில போட்டு வருங்க வடை சட்டியில. ஏன்னா இல்லைன்னா கருகிடும். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும். சீக்கிரமா வறுபடும், சிலது சீக்கிரமா வறுபடாது. அதனால எல்லாத்தையும் தனித்தனியா நான் எடுத்துட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்னா நல்லா மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்ல பவுடரா, ஃபைன் பவுடரா அரைச்சிட போறேன். அதாவது கருஞ்சீரகம் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ஆஃப், ஜீரகம் ஆஃப் கப்பு, ஓமம் ஆஃப் கப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா தனித்தனியா வறுத்துட்டு இப்ப மிக்சியில போட்டு அரைச்சிட்டு எப்படி அந்த தேநீர் தயார் பண்ணலாம் அப்படிங்கறத காமிக்கிறேன். பாருங்க, நான் பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அப்படியே வாசம் செமையா இருக்கு. காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய கொத்தமல்லி, ஓமம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் கொடுக்குது. இப்ப இது என்ன பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க ஒரு 10-15 நாள் சாப்பிட்டீங்கன்னாவே அந்த பெயின் நீங்க குறைஞ்சிருக்கிறத உணரலாம். சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ல அவஸ்தைப்படுவாங்க. அப்படியே அங்கங்க மூட்டெல்லாம் பயங்கரமா வலிக்கும், கணுக்கால்லாம் வலிக்கும், நிறைய அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தான் இந்த தீர்வு. நீங்க இத பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இதுல திரும்ப இதை என்ன பண்ணா யூஸ் பண்ணி கொதிக்க வைக்க போறேன். இப்ப நான் இதுல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டம்ளர் நீங்க எடுத்துக்க போறீங்க, தேநீர் எடுத்துக்க போனா 1.5 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. அது ஒரு டம்ளர் ஆகிற தண்ணியும் கொதிக்க விடுங்க. இங்க பாருங்க, 1.5 டம்ளர் நான் ஊத்திட்டேன். இந்த டம்ளர்ல நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியா தான் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
நீங்க வந்து இதை வந்து ஒரு டம்ளர் ஆகிற வரலும் நீங்க வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க வடிகட்டி கூட நீங்க அப்படியே டெய்லி இதை அருந்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். பாருங்க, 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துனேன். அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து அந்த பவுடரை நம்ம வந்து தயார் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை போட்டு அதை வந்து 1 டம்ளரா வந்து நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் வந்து காலையில சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா எந்த டைம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்தீங்கன்னா எடுத்துக்கங்க. இத குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி பாத்துக்குங்க. காலை வேளையில எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் தெரியும். இது வந்து நீங்க அப்படியே குடிச்சிட வேண்டியதான். சிலர் கேட்பாங்க, இதுல ஏதாவது நான் வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி தேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமான்னு. சாப்பிட முடியலன்னா சேர்த்திங்க. ஆனா முடிஞ்ச அளவு நீங்க அப்படியே குடிக்கிறது தான் நல்ல ரிசல்ட்டை தரும். நிறைய பெயின் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அப்படியே டெய்லி இதை சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 10 days சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த மாதிரி வந்து என்னதுன்னா 1 டம்ளர் 1.5 டம்ளர் வந்து 1 டம்ளரை நல்லா சுண்ட காய்ச்சிருங்க. ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி காய்ச்சிட்டு இதை வந்து ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தெரியும். நல்ல வாசமாவும் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த அளவு கலந்துருக்கிறதுனால இதை ரெகுலரா எடுத்துட்டு வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. இந்த மாதிரி நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.